அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் முதல்நிலை இரண்டாம் நிலை தலைவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அண்ணன் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கும் எம்ஜிஆர் ரவீந்திரனின் அன்பு கலந்த வணக்கம். தாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவருக்கும் புரட்சித் தலைவிக்கும் பிறந்த முன்ஜென்மத்து மகன் மாமல்லபுரம் கடற்கரை கோவிலை கட்டியவர் இப்பொழுது இருக்கிறார். மறுபிறவி எடுத்து அவரை முன்னிலைப்படுத்தினால் 200 தொகுதிகள் வெற்றி பெறலாம் என்று எம்ஜிஆர் கூட வாழ்ந்த மாணிக்கமும் நானும் பேட்டி கொடுத்திருந்தோம். ஆனால் நாங்கள் யாருமே காதில் கொள்ளவில்லை. ஆதலால் இறைவன் புரட்சித் தலைவர் இறைவி புரட்சித் தலைவி நம்மளை அவர் வெற்றி பெற விடாமல் 3ஆம் நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். ஆகவே இனி ஒரு காலமாகவது அவர்களுடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய முன்ஜென்மத்து மகனை பை எலெக்ஷன் திருச்சியில் நடைபெறப் போகிறது. அதில் யாரோ ஒரு நபரை நிறுத்தி நாம் டெபாசிட் இழப்பதை விட புரட்சித் தலைவருக்கும் புரட்சித் தலைவிக்கும் வந்த முன்ஜென்மத்து மகனை ஒரு தொண்டராக நினைத்து அவரை நிறுத்தினால் நாம் 200% வெற்றி பெறலாம். அவரை எப்படி கண்டறிவது? அவரவர் குலதெய்வத்தை கிட்டே கேட்டாலே அவர் இருப்பிடம் மற்றும் அவருடைய பெயர் அனைத்தையும் கூறுவார்கள். இது இறைநிலையில் வந்தது. ஆகவே இம்முறையாவது அவரை கண்டறிந்து மேலும் 6 பேர் அதிமுகவில் ராஜினாமா செய்துள்ளார்கள். அந்த தொகுதியும் நாம் அவர் மூலமாக மீட்டெடுக்கலாம். மீண்டும் உங்களை இருகரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஆதலால் இப்பொழுதாவது நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் பிறந்த முன்ஜென்மத்து மகன் மாமல்லபுரம் கடற்கரை கோயிலையும் காஞ்சிபுரம் கைலாசநகர் கொட்டியவரை திரு எடப்பாடியார் அவர்கள் கண்டறிந்து அவரை நிறுத்தினால் நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். அதிமுகவை யாரும் தீர்ந்து போன கட்சி என்று கூற மாட்டார்கள். ஆகவே உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இது இறைநிலையில் வந்தது. கட்சியை காப்பாற்றுங்கள். ஆகவே என்னுடைய ஃபோன் நம்பரை தருகிறேன். 8248517632 என்ற நம்பருக்கு எப்பொழுது வேணாலும் நீங்கள் கால் செய்யலாம். ஆகவே மீண்டும் 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 உங்களை இருகரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அதிமுகவை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். இந்த பதிவு அண்ணன் திரு எடப்பாடியார் அவர் காதுக்கு செல்லும் வரை அனைவரும் பகிருங்கள். முன்னாள் அமைச்சர்கள், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர்களிடம் இதை கூறும்போது இதை அண்ணன் எடப்பாடியார் நம்ப மாட்டார். அப்படி நம்பினாலும் எங்களுக்கு பதவி கிடைக்காது, எங்கள் பதவியை அவர் நீக்கிவிடுவார் என்று அச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். ஆகவே தாங்கள் பல பேர்கிட்ட கூறியும் தங்கள் காதுக்கு சொன்னார்களோ சொல்லவில்லையோ தெரியவில்லை. ஆதலால் தாங்கள் திரு எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் அவர்களுக்கு. நமது தலைவருடைய புரட்சித் தலைவருடைய அவரை இறைவனுடைய வழி வந்தவர், புரட்சித்திலே அம்மாவும் இறைவனுடைய வழி வந்தவர். ஆகவே அவர்களுடைய பிள்ளை முன்ஜென்மத்து மகனை நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கிடமே கேளுங்கள். மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கொள்கிறேன். கட்சியை காப்பாற்றுங்கள், வெற்றி பெற வையுங்கள். நன்றி, வணக்கம்.